Assalamualaikum and hello everyone. I am Hajira from Sri Samil. நாம இன்னைக்கு இந்த பெருநாளைக்கு ரொம்ப சூப்பரா கல்யாண வீட்ல எல்லாம் பண்ற மாதிரியே மாசி பொரியல் எப்படி பண்றேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டி நாங்க 500 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். மொத்தமாக இருந்த வெங்காயத்தில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்ததும் இது மாதிரி கீழ்ப்பக்கமாக இருக்கும் ஒயிட் கலரில் இதை நாங்கள் சைட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது மாதிரி இதோடு நாங்கள் கட் பண்ணோம்னா எங்களுக்கு வெங்காயம் ஒத்தத்தையாக கிடைக்காது. இதை கட் பண்ணதால் எங்களுக்கு ஒத்தத்தையோ உதிரியாக வெங்காயம் கிடைக்கிறேன். அப்போ ஃப்ரை ஆகும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது போலவே நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தின்னாக கட் பண்ணி தான் ஃப்ரை ஆகும்போது ரொம்பவும் சூப்பராக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது மாதிரி மொத்தமாக இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் நாங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இது போல் மொத்தமாக கட் பண்ணி எடுத்து எல்லா வெங்காயத்தையும் பிளேட் ஒன்றில் சேர்த்து இதை நாங்கள் வேலி கீழே காய வைக்க வேணும். வேலி கீழே காய வைக்கும் போது நிறைய எங்களுக்கு ஃப்ரை ஆகும் போது எண்ணெய் போகாது. இப்போ நான் 1 hour வேலி கீழே காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வேலி கீழே காய வைக்கும் போது 1 hour 2 சில உங்களுக்கு கூடுதலாக காய வச்சு எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் ஒரு தவாவில் 1.5 cup எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/2 bottle. இப்போ நான் காய வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நாங்கள் இது கோல்டன் கலராக அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கோ ஃப்ரை ஆகிருக்கு, நல்ல கோல்டன் கலராகி வந்திருக்கு. இப்போ நாங்கள் ஸ்டவ்லேருந்து வெங்காயத்தை எடுத்து இது போல் ஒரு ஸ்ட்ரைனரில் சேர்த்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்க வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது ஸ்ட்ரைனரில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ எகெயின் மீதி இருக்க வெங்காயத்தை சேர்க்க முன்னாடி ஸ்ட்ரைனரில் இருக்க வெங்காயத்தை ஆயில் பேப்பரில் சேர்த்துக்கொள்ளவும் வேணும். இப்போ வெங்காயமெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் இதோட 2-3 கருவேப்பிலை கொத்தி இதோட சேர்த்துக்கொள்ளணும். கருவேப்பிலை சேர்த்துனதும் நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் வைக்கிறதில்ல. கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் தவாவிலேருந்து எண்ணெயை குறைச்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 2 tablespoon அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தினதும் இதோட நான் 3 tablespoon மாசி சேர்த்துருக்கேன். மாசி சேர்த்தினதும் இதே நிறைய நேரம் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறதில்ல. ஒரு 3-4 தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் வந்ததும் இது போல் ஆயில் பேப்பரில் எல்லா வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணாலும் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், நல்லா முறுமுரண்டு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் நாங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மாசையும் சேர்த்துக்கொள்ள வேணும். இதோட நான் 1 tablespoon துண்டு கொச்சிக்காய் அண்ட் 1 teaspoon உப்பு. இப்போ நாங்கள் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். நாங்கள் சாப்பிடும்போது தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலியாக நாங்கள் இதில் மசாலாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ எங்களுக்கு முறுமுரண்டு இருக்காது. இதோடு நாங்கள் லெமன் ஜூஸ் 2 drops அளவு சேர்த்துக்கொள்ளவும் வேணும். லெமனையும் ஃபைனலாக நாங்கள் சாப்பிடும்போது தான் அதையும் சேர்த்துக்கோங்க.
ரொம்பவுமே டேஸ்டியான அண்ட் ரொம்ப முறுமுறுண்டு மாசி பொரியல் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இன்ஷால்லா இந்த பெருநாளைக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தானே இந்த சேனலை பார்க்குறேன்டா, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. டேக் கேர், பாய்.